வணக்கம் அன்பு நண்பர்களே. விளவங்கோடு தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தன்னோட பதவிக்காலம் 2.5 ஆண்டுகள் மிஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு குட் பை சொல்லிட்டு பாஜக பக்கம் ஐக்கியமானவங்க. ஆனா இப்ப பாஜகல கடுமையான மனச்சங்கடத்துல இருக்காங்களா விஜயதரணி. நான் இங்க வந்து 6 மாசம் ஆச்சு. எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். இன்னமும் எனக்கு 2.5 ஆண்டுகள் மிச்சம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டியும் நான் வந்திருக்கேன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வரல. எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். எனக்கு கட்சி பதவி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு அண்ணாமலையை மேடையில் வச்சுக்கிட்டே கூலா சொல்லக்கூடிய கூல் மூடிலேயே ரொம்பவே டென்ஷனா காட்டிக்காமலே பதட்டப்படாம ரொம்ப ஏதோ நகைச்சுவையா சொல்ற மாதிரி தன்னோட கோரிக்கையெல்லாம் கொட்டியிருக்காங்க விஜயதரணி. சென்னையில் நேற்று நடந்த பாஜக கூட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடுத்த கட்டமா விஜயதரணி என்ன மூவ்மெண்ட் எடுக்க போறாங்க, ஒருவேளை விஜயதரணி இப்படியே நிலைமை போச்சுன்னா பாஜகவுக்கு குட் பை சொல்லுவாங்களா அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல விஜயதரணி அரசியலுக்கு வந்தவருடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்னு பாராட்டப்படக்கூடிய, அதாவது குழந்தைகளுக்கான கவிதை தொடங்கி ஒரு தமிழ் எப்படியெல்லாம் ஒரு உயர்வானது அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கவிதைகளின் வழியா தமிழ் உலகத்தை ஒரு காலத்துல கட்டி போட்டவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவருடைய பேத்தி தான் விஜயதரணி. அது மட்டும் இல்லாம விஜயதரணி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து 3வது முறையா போட்டியிட்டு காங்கிரஸ் சார்பில் ஜெயிச்சிருந்தாங்க. இவ்வளவுக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் விஜயதரணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க விளவங்கோடுல ஒரு இறக்குமதி வேட்பாளராக தான் முதல்ல காங்கிரஸால அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இறக்குமதி வேட்பாளராக இருந்தாலும் அந்த தொகுதிக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி இதுவரை எந்த கட்சியுமே ஜெயிச்சதில்லை. அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வரலாறு எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா, அங்கு தேர்தல் ஜனநாயக முறை அமலுக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுகவோ அதிமுகவோ ஏன் பாஜகவோ கூட ஜெயிச்சதே கிடையாது. அங்க முழுக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மட்டும்தான் மாறி மாறி அந்த தொகுதியை கைப்பற்றிட்டு வருவாங்க. விஜயதரணி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 3 தேர்தல்களுக்கு முன்பா இறக்குமதி வேட்பாளராக இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருடைய வாக்கு வங்கியாலையும் பொதுவாகவே அந்த தொகுதிக்குள்ள இயல்பாவே சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க. அவங்க பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வுல காங்கிரஸ் நோக்கி வாக்களிக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தினாலையும் விஜயதரணி ஜெயிச்சாங்க. தொடர்ந்து 2வது முறையும் ஜெயிச்சாங்க. 3வது முறையா அவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்கிறப்ப கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்க வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் தொகுதிக்குள்ள இருக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய வகையான குற்றச்சாட்டுகள்லாம் சொந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே எழும்பக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது. ஆனா விஜயதரணியை பொறுத்தவரை உள்ளூர்ல இருக்கிறாங்களோ வெளியூர்ல இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அலுவலகம் அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க தேடி வரக்கூடிய மக்களுக்கு உடனடியா நலத்திட்ட உதவிகளும் செய்வாங்க, ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் அவங்க மேல இருந்துச்சு. ஆனாலும் தொகுதிக்குள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் அவருக்கும் ஒரு தாமரையில தண்ணீர் மாதிரி ஒரு ஒட்டாத ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. அதனுடைய உச்சமா 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜயதரணிக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு ரேஸ் வரைக்கும் வந்து நின்றுச்சு. ஆனா அதையெல்லாம் மீறி விஜயதரணி சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதற்கு ஒரு வகையில் அவங்க ராகுல் காந்தி கிட்ட இருந்த ஒரு குட் பேக்கு நல்ல பெயரும் காரணமா அமைஞ்சிச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி அண்மை காலமா காங்கிரஸ்லயே இருந்துட்டு விஜயதரணி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப குறிப்பா நான் காங்கிரஸ் கட்சியில என்னெல்லாம் பதவிகள் கேட்டேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடியத பொது வெளியிலையும் கொட்டி தீக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் உச்சமா இன்னொரு சம்பவம் இருக்கு. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வசந்தகுமாருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அப்பவே எனக்கு அந்த சீட்டை தாங்க அப்படின்னு சொல்லி எம்பி கனவுல தான் இருந்தாங்க விஜயதரணி. நான் எம்எல்ஏ பீஸ் இல்லை, நான் ஒரு எம்பி மெட்டீரியல், எனக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும், நான் ஒரு எம்பி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி விஜயதரணி ரொம்ப ஆழமா நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில எம்பி சீட் கேட்டு ஃபைட் பண்ணியும் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டு வந்துச்சு. வசந்தகுமார் மறைவுக்கு பின்பு வந்த இடைத்தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனால் அப்பவும் கூட வாரிசு கோட்டால வசந்தகுமார் அவர்களுடைய மகன் விஜய் வசந்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. விஜய் வசந்த் ஒரு வாரிசு அடிப்படையில் வந்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய தனித்திறமையால அவரும் இப்போ ஓரளவு குமரி மக்கள் மத்தியில் களத்தில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடத்தான் வேணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் விஜயதரணிக்கு அதிருப்தி மேலே அதிருப்தி இருந்துட்டு இருந்துச்சு. நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த எம்பி சீட்டு தரல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டுக்கான காய் நகர்த்தல்களை செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் அதுவும் பலிக்க மாட்டுது. சரி, செல்வ பெருந்தகையை மாநில தலைவராக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவராகிட்டார் KS அழகிரியுடைய பதவி காலத்துக்கு பின்பு. அப்ப செல்வ பெருந்தகையை வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் பதவியாக தனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த பதவியும் கொடுக்கப்படல. விஜயதரணியை விட ஜூனியரான
ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. ராஜேஷ்குமார் களப்போராளி தான், நிறைய கிள்ளியூர் தொகுதியில் நிறைய களப்பணிகள் செய்திருக்காரு. ஆனால் அதை தாண்டி விஜயதரணியை விட ஜூனியர் அப்படிங்கிறதுனால ஒரே மாவட்டத்துக்குள்ள என்னை விட ஜூனியருக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் விஜயதரணி மேலும் அதிருப்தி ஆகுறாங்க. சரி, மாநில தலைவராக எனக்கு தாங்க, ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதாக இருந்தால் எனக்கு தாங்கன்னு வலியுறுத்துறாங்க. அவங்க எதுக்கு அதுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, ஜோதிமணிக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வருகிறப்ப அதுக்கு முட்டுக்கட்டை போடுகிற விதமா விஜயதரணி இதை முன் வச்சாங்க. ஸோ அந்த 3 வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில தான் வேற வழியே இல்லாமல் பாஜக பக்கம் சங்கமிக்கிறாங்க. ஆனால் விஜயதரணி செய்த அந்த செயல்ங்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவில் சேர்ந்த யாருமே இதுவரை செய்யாத ஒரு செயல். ஏன்னா அவருடைய பதவிக்காலம் இன்னும் 2.5 ஆண்டுகள் இருந்த நிலையில அந்த பதவியை, எம்எல்ஏ பதவியை துச்சமென தூக்கி போட்டுட்டு அவங்க பாஜக பக்கம் போனாங்க. விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவங்க, நம்ம ஒரு செய்தியாளராக உள்வாங்கின வரையில எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியான மக்கள் பிரதிநிதித்துவ பதவிகளை விட ஒரு கட்சியில் ஒரு ஆக்டிவாக செயல்படணும், கட்சியில் ரொம்ப தீவிரமான ஒரு களப்பணியாளராக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. கட்சியிலேருந்து நமக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயதரணி இப்படி நினைத்திருக்கலாம், கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் தனக்கே போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அதுவும் கூட கட்சியில் ஏற்கனவே 10 முறை போட்டியிட்டவர், வேறு யாருக்கும் வழிவிடாமல் அந்த இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கே மீண்டும் பாஜக அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதில் விஜயதரணிக்கு விழுந்த முதல் அடி. அடுத்ததாக அவருக்கு தேர்தலாம் முடிஞ்சிருச்சு, ஒரு சட்டமன்ற பதவியே விட்டு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்திருக்கலாம். ஆனால் அதுவும் வழங்கப்படலை. சரி, மாநில அளவுலையாவது ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க, ஏதாவது கமிஷன் அமைக்கிறாங்க, அதில் கூட ஏதாவது முக்கியமான பதவியில் பொறுப்பில் கொண்டு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கப்படுவார், அதன் மூலமாக அவர் மத்திய நியமிச்சராக்கப்படுவார் அப்படின்னு அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் தகவல்கள் கசிய விட்டாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கப்படுவதாகவும் தெரியல. கிட்டத்தட்ட விஜயதரணியை காங்கிரஸ்லேருந்து பாஜக பக்கம் அழைத்துட்டு வந்து அவருடைய அரசியல் கேரியரையே முடித்து வைத்தது மாதிரி ஒரு சூழல் நெருக்கடிக்குள்ளே இன்னைக்கு விஜயதரணி சிக்கியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் மையப்படுத்தி தான், இதையெல்லாம் ஆழமாக உள்வாங்கி தான் அவர் அண்ணாமலையை மேடையில் வைத்துக்கொண்டே இப்படி பகிரங்கமாக பேசியிருக்காரு. அதை நகைச்சுவையாக சொல்வதை போல ஊசியில், அந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரின்னு சொல்றது மாதிரி ரொம்ப சன்னமான குரலில் விஜயதரணி பேசியிருக்காங்க. இது ஒரு தொடக்கம் தான். விஜயதரணியினுடைய கடந்த கால கேரியரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்படித்தான் முதலில் சன்னமாக தொடங்குவார், அதற்கு செவிசாய்க்கப்படவில்லை என்றால் இன்னமும் ஆக்ரோஷமாக அவருடைய குரல் ஒலிக்கும் என்பதாகத்தான் கடந்த காலங்களில் ஒலித்திருக்கிறது. ஏன்னா அந்த மேடையிலேயே அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உண்மையைத்தான் பேசுவேன், நியாயத்தின் பக்கம் தான் பேசுவேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு விஜயதரணி அவர்கள். ஸோ பார்க்கலாம், விஜயதரணி பாஜகவுக்கு குட் பை சொல்ல போகிறாரா அல்லது பாஜக அவருக்கு வெல்கம் சொல்ல போகிறதா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். அதற்கு மத்தியில் விஜயதரணியுடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியில் நல்ல லாபி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க ராகுல் காந்தியோடு சம வயது கொண்டவர் அப்படிங்கிறதுனால ராகுல் காந்திக்கோடு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்துச்சு. இன்னொன்று, காங்கிரஸில் அவர் ஏற்கனவே மணிசேகர் ஐயர் போன்ற சீனியர்களோடு ஜூனியராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நளினி சிதம்பரம், சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரத்தோடு அவருடையும் வழக்கறிஞராக ஜூனியராக இருந்தவர். ஸோ இந்த வகையிலெல்லாம் பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சியில் எங்கே போய் அணுகுனா என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே விஜயதரணிக்கு தெரியும். ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஊறியவர்கள், சில பக்கத்து மாநிலங்களில் கூட தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, மகளிர் காங்கிரஸில் நீண்ட காலமாக பதவியில் இருந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து காங்கிரஸ் கட்சியில் எப்படி காய் நகர்த்தினா நமக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விஜயதரணிக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு ஒவ்வொரு முறையும் சீட்டில்லைன்னு கடும் எதிர்ப்புகள் கிளம்புகிறதுக்கு மத்தியிலையும் 3வது முறையும் அவருக்கு சீட்டு கிடைச்சிச்சு. ஒருவேளை விஜயதரணி காங்கிரஸிலே இருந்திருப்பார்னு சொன்னால் எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி 4வது முறையும் சீட்டு வாங்கியிருப்பார், 5வது முறையும் சீட்டு வாங்கியிருப்பார். இன்னும் சொல்ல போனால் விளவங்கோட்டிலே சொந்தமாக வீடு கட்டி குடியேறி இருந்திருப்பாருன்னு சொன்னால் இன்னும் அவருடைய ரேஞ்ச் வேறு ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் பாஜகவுக்குள் அப்படி யாரை அணுகுவது, எங்கே சென்று முறையிடுவது, யார் நமக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி தருவார், யார் நம்முடைய கோரிக்கைக்கு பக்கபலமாக இருப்பார் என்பதில் விஜயதரணிக்கு ஒரு குழப்பம் இருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம், பாஜக விஜயதரணிக்கு மேலும் ஒரு அரியாசனத்தை தான் கொடுக்க போகிறதா அல்லது விஜயதரணி காலப்போக்கில் பாஜகவுக்கு குட் பை சொல்ல போகிறாரா அல்லது விஜயதரணிக்கு பாஜக வெல்கம் பூங்குத்து கொடுக்க போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும், அந்த கட்சி தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.